எல்லோருக்கும் வணக்கம். உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸ் குட் ஃப்ரைடே கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். குட் ஃப்ரைடேனா என்னது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறது லென்ட் சீசனில் வரும். லென்ட் சீசன் சொல்லியாச்சுன்னா தவ காலம் அப்படின்ட்டு சொல்கிறது. இது 40 நாட்கள் நடக்கும். அந்த தவ காலம் ஆரம்பித்து 40 நாட்கள் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிலுவை பாதன்ட்டு சர்ச்சில் பண்ணுவாங்க. ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் சிலுவை பாதம் நடத்துவாங்க. சிலுவை பாதனா வே ஆஃப் கிராஸ். அது என்னதுன்னா, ஜீசஸ் பட்ட பாடுகளை 14 ஸ்தலங்களாட்டு அதை நமக்கு சர்ச்சில் சொல்லுவாங்க. அந்த சிலுவை பாதையை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொல்கிறத போன வாரம் எங்கள் ஊரில், அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கேசவன் புத்தந்துறையில் உள்ள பிள்ளைங்க அந்த 14 ஸ்தலங்கள்லையும் அவங்க ஜீசஸ் பட்ட அந்த ஒவ்வொரு இதையுமே நடித்து காட்டியிருக்காங்க. இது ரொம்ப அழகாட்டு இருக்கும். இந்த வீடியோ பிள்ளைங்க அவங்க ரொம்ப தத்ரூபமாட்டு இருக்கும். அவங்க அதை நடித்து காட்டினது எல்லாமே நமக்கு இது சொல்ல போயாச்சுன்னா அந்த கிறிஸ்து பிறப்புக்கு முன் கொண்டு போன மாதிரியே இருக்கும். அதை ரொம்ப நம்ம கவனமாக நம்ம பார்த்தோம் கேட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாட்டு இதில் சொன்னாங்க. அதுக்கு பற்றின விளக்கம் எல்லாமே ரொம்ப அழகாட்டு சொன்னாங்க. ஆனால் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது சின்ன பிள்ளைங்க பக்கத்துலேருந்து பேசுகிறது எல்லாமே இதில் ரெக்கார்டாக இருந்துச்சு. அதனால் எனக்கு அதை போட முடியலை. எனக்கு தெரிஞ்சது இதில் கொஞ்சமாட்டு நான் இதில் பதிவு பண்ணுறேன். அப்படியே கேளுங்க. சிலுவை பாதை அது என்னது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னல 14 ஸ்தலங்கள் வரும்ன்ட்டு. அது ஆரம்பம் ஒவ்வொன்றாட்டு 14 என்னது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பிளாத்து முன் இயேசுவை குற்றவாளியாட்டு நிறுத்துறது. பிளாத்து அப்படின்னா அந்த காலத்தில் ஜீசஸ் இருந்த இடத்துல உள்ள அரசர். அவர் முன்னுக்க இவரை குற்றவாளியாட்டு நிறுத்துகிறாங்க. ரெண்டாவது, அவர் அந்த சிலுவையை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இவர் குற்றவாளி அப்படின்ட்டு ஒரு சிலுவையை கொடுத்து, ஒரு பாரமான சிலுவையை கொடுத்து அவரை சுமக்க சொல்கிறாங்க. மூன்றாவது, அவர் அந்த பாரமான சிலுவையை தூக்கிட்டு நடக்கும்போது கீழே விழுறாரு. நாலாவது, அவருக்கு அம்மா அவரை பார்க்குறாங்க. தனக்கு மகன் இந்த பாரமான சிலுவையை சுமந்துட்டு போகிறத அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவங்க பாரமாட்டு 9 மாதம் குழந்தைய சுமக்கிறாங்க. ஆனால் தனக்கு பையன் பாரமாட்டு அதை தூக்கும் போது அம்மாவுக்கு, எல்லா அம்மாக்களுக்கும் அப்படி தானே, நம்ம எந்த பாரத்தையும் நம்ம சுமப்போம். ஆனால் நம்ம பிள்ளைங்க எந்த பாரத்தையும் நமக்கு சுமக்கிறத பார்க்க முடியாது. அவங்க அம்மா பார்த்து அழுறாங்க. ஐந்தாவது, அவருக்கு நண்பர் சீயோன் அந்த சிலுவையை நான் தூக்குறேன் அப்படின்னும் வர்றாங்க. யாருக்கெல்லாம் இவ்வளோ அழகான நண்பர்கள் கிடைக்கும்? உனக்கு சிலுவையை நானும், சிலுவைன்னு சொல்கிறது நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சுன்னா துன்பம், நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு கஷ்டப்படுறேன்னா எனக்கு நம்ம நண்பன் நம்ம கஷ்டத்தை சுமக்க வேண்டாம். அட்லீஸ்ட் நமக்கு ஆறுதலாட்டு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளே நமக்கு ரொம்ப நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நண்பர்கள் இப்போ நமக்கு கிடைக்கிறது, அதுவே நமக்கு கடவுளுடைய பெரிய கொடுப்பினும் சொல்லிக்கலாம். ஆறாவது, வெரோனிக்கான்ட்டு அவங்க ஜீசஸ்க்கு முகத்தை போய் துடைக்கிறது. ஏழாவது, திரும்பவும் ஏசு அந்த பாரமான சிலுவையை தூக்கிட்டு கீழே விழுறாங்க. எட்டாவது, அவர் தூக்கிட்டு போகும்போது 2 பக்கமும் ஆட்கள் பார்த்துட்ருக்காங்க. நம்ம பார்ப்போம்ல, ஒரு ஆட்கள் ஏதாவது குற்றச்சாட்டுப்பட்டு ஏதாவது போகும்போது நம்ம வெளியே நின்று, வீட்டுக்கு வெளியே நின்று, இல்லைனா வெளியே பார்ப்போம்ல. அதே போல் தான் அந்த காலத்துலேயும் ஜீசஸ் இதை தூக்கிட்டு போகும்போது எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. அவரை பார்த்து பெண்கள் எல்லாரும் அழுறாங்க. 9வது, திரும்பவும் அந்த பாரமான சிலுவையை தூக்கிட்டு கீழே விழுறாங்க ஜீசஸ். 10வது, அந்த சிலுவையில் அவங்கள
அறையிறதுக்குன்ட்டு தயார் பண்ணுறாங்க. 11வது அவரை சிலுவையில் அறையிறாங்க. நமக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாட்டு ஒரு ஊசியை குத்துனாலே நம்ம அப்படின்னு நம்ம பண்ணுவோம். காலில் சின்னதாக ஒரு கல் நமக்கு தட்டுனாலே எவ்வளோ வலிக்கும். அவருக்கு 2 கையில் கால்லெல்லாம் அந்த ஆணியை கொண்டு அறையும் போது எவ்வளோ அவருக்கு வலிச்சிருக்கும். அவரும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தானே, அவருக்கும் நம்மளை மாதிரி எல்லா உணர்வுகளும் இருக்கும்ல. 12வது இயேசு வந்து உயிர் விடுறது. 13வது உயிர் விட்ட அந்த இயேசுவை சிலுவையிலிருந்து அவரை இறக்கி அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க. இறந்த மகனை மடியில் வச்சுட்டு அழுறாங்க. 14வது இயேசுவை அடக்கம் பண்ணுறாங்க. இந்த 14 தான் இந்த சிலுவை பாதையில் இருக்கும். இந்த ஜீசஸ் யாரு? ஜீசஸ் யாருன்னா அவரும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன்தான். அந்த காலத்தில் கடவுள் வந்து எல்லாத்தையும் படைச்சாரு. மனுஷங்களை எல்லாமே படைச்சாரு. உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சாரு. கடல், மலை, காடு, நிலம், வயல், பறவைகள், இன்னும் கலராட்டு அழகாக எல்லாமே படைச்சாரு. எனக்கு ஆனால் மனசில் எப்போவும் தோணும், கடவுள் எல்லாரையுமே நல்லவங்களாகவே இருக்கிற மாதிரி வச்சிருக்கலாமே. அவர் இந்த படைத்த உலகத்தில் எதுக்கு பாவம்னு மனுஷனுக்கு தோண பண்ணார்? கடவுள் நினச்சா அந்த மாதிரி மனுஷனுக்கு நம்ம எது வேணாலும் கடவுள்கிட்ட தானே கேட்கும், கடவுளே என்னை காப்பாத்துங்கன்ட்டு. அப்போ கடவுள் நினச்சா அந்த பாவம் இல்லாத அந்த உலகமாட்டு வச்சிருக்கலாமோ அப்படின்னும் எனக்கு தோணும். ஜீசஸ் வந்து அந்த காலத்தில் வந்து யூதாஸ், அதாவது யூதர்கள்னும் ஒரு ஜூயிஸ் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ஜூயிஸ்ன்னு சொல்கிற ரிலீஜன் எங்கே இருக்குது அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்டுட்ருப்பீங்க. அந்த இதில் தான் அவர் பிறந்திருக்காரு. அதாவது கடவுள் வந்து அந்த காலத்தில், அதாவது இந்த உங்களுக்கு பைபிளில் ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுன்னு இருக்கும். பழைய ஏற்பாடுன்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா ஆக்சுவலி சொல்ல போயாச்சுன்னா முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய குரான், அப்புறம் அந்த ஜூயிஸுக்கு இருக்கக்கூடிய அவங்க ஹோலி புக் எல்லாத்துலேயுமே அந்த பழைய ஏற்பாடு கடவுள் படைத்தது எல்லாம் தான் இருக்கும். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது ஒரு ஆள் உனக்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு இருக்கும். அதாவது உன் கண்ணில் ஒருத்தன் அடித்தா அவன் கண்ணை திரும்ப அடி, உன் பல்ல பிடுங்குனா அவன் பல்ல திரும்ப பிடுங்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்றைக்குமே அதுக்கு முடிவு இருக்காது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஒரு நாட்டுக்கு மேலே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடிக்கும் போது அவங்கள தற்காத்து கொள்ளறதுக்கு அவங்க திரும்ப அடிக்கிறாங்க. ஆனால் ஜீசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அதாவது ஒரு ஆள் உனக்கு ஒரு கன்னத்தில் அரைஞ்சாச்சுன்னா மறு கன்னத்தையும் காட்டு அப்படின்ட்டு. இந்த ஜூயிஸில் உள்ளவங்களுக்கு, யூதர்களுக்கு அது பிடிக்கலை ஜீசஸ் சொல்கிறது. அப்புறம் ஜீசஸ் வந்து தப்பு பண்ணுற ஒரு ஆளை கொண்டு போய் அவர் முன்னுக்கு கொண்டு விட்டாச்சுன்னா அவர் கேட்பார், உங்களில் யாருமே தப்பு பண்ணலை அப்படின்னா அவனை தண்டிங்க அப்படின்ட்டு. இதுவும் அவங்களுக்கு பிடிக்கலை. ஏன்னா அந்த காலங்கள்லாம் தப்பு பண்ணுறவங்கள இந்த மாதிரி சிலுவையில் தான் அரைஞ்சி அவங்கள கொல்லுவாங்களாம். இது இவருக்கு அந்த போதனைகள், இவருக்கு அந்த மாதிரி உள்ள பழக்கம் இதெல்லாமே யூதர்களுக்கு பிடிக்கலை. இது என்ன நம்ம ஒரு சட்டம் வச்சுருக்கோமோன்னு, இவனுக்குன்னு ஒரு தனி சட்டம் அப்படின்ட்டு தான் அப்போ இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிடிக்காமல் இவர் மேலே குற்றம் சாட்டுறாங்க. நம்ம நாக்கு தான் நரம்பில்லாத நாக்கில் யாரையும் ஈஸியாட்டு என்ன வேணாலும் பேசலாம்ல. அந்த மாதிரி தான் இவரை வந்து குற்றம் சாட்டி இவரை வந்து கொல்லணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இவரை கொல்றது தான் அந்த 40 நாள்னு சொன்னேன்ல, இது ஒவ்வொன்றுமே வந்து அதை தான் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த கரெக்டாக அது எப்போ முடியும்னா அந்த ஈஸ்டர் வாரம், ஹோலி வீக்குன்னு இருக்கும், பாம் சண்டேன்னு இருக்கும். அந்த பாம் சண்டேயில் தான் அவர் வந்து ஜெருசலேம் நகருக்குள்ளே போகிறாரு. ஜெருசலேம் நகருக்குள்ளே போகிறனா அங்கே வந்து ராஜாக்கள் அவங்க மட்டும்தான் குதிரைகளில் கழுதைகளில் போக முடியுமா. இவர் நானும் ராஜா தான் பாரு, நானும் பெய்ய மனுஷன் தான் பாருன்ட்டு அவர் உள்ளுக்க போகிறாரு.
குருத்து ஓலைகளெல்லாம் ஆட்டிட்டு போகிறாரு. அது வெற்றியின் அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அவர் வந்து பாம் சண்டே அன்னைக்கு போகிறாரு. அதுதான் போன ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சுது. அது முடிஞ்சு அந்த பெரிய வியாழன் மாண்டி தேர்ஸ்டேன்னு வரும். மாண்டி தேர்ஸ்டே எப்படின்னா அவருக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நிறைய அதாவது நம்ம ஒரு ஆள் மட்டும் தனியாக எதுவும் பண்ண மாட்டோம்ல, நமக்குன்னு ஒரு டீம் இருக்கும்ல. அவருக்கு ஒரு 12 பேர், அவருக்கு அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரியே 12 பேர் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு நிறைய உதவிகளும் பண்ணுறாங்க. அன்னைக்கு அவர் வந்து எனக்கு ஞாபகமாட்டு நீங்கள் வந்து அப்பம், ரசம் அதெல்லாம் அன்னைக்கு தான் உருவாக்குற நாளாட்டு. அன்னைக்கு தான் அதை வந்து கொண்டாடுறது. அதுக்கு அடுத்த நாள் தான் குட் ஃப்ரைடே. அதுதான் இன்னைக்கு. நாளைக்கு நார்மலாட்டு இருக்கும். அதாவது ஜீசஸை வந்து கொன்னுட்டாங்க, அந்த மாதிரி தான். சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அதுதான் இருக்கும். சிலுவையில் அரைஞ்ச அந்த ஜீசஸை எடுத்து கொண்டு போய் ஒரு கல்லறையில், அதாவது யூதர்களுடைய வழக்கப்படி தான் அவங்கள வந்து அதுக்குள்ள வாசனை திரவியங்கள்லாம் வச்சு தான் குகைக்குள்ளாடி வச்சு அடைக்கிறாங்க. அந்த 3ஆவது நாள் அவர் உயிர்த்து வர்றார்ல, அதுதான் ஈஸ்டர். நம்ம நம்புவோம், இந்த ஈஸ்டர் பெருநாள் நமக்கு வரும்போது இந்த உலகத்தில் கடவுள் எல்லாரையுமே நல்லவங்களாக இருக்கணும், பாவம் இல்லாத உலகமாட்டு இருக்கணும், எனக்கு நான் தான் அப்படின்னும் அதிகாரம் எல்லாம் போய் எல்லாரும் சமம்னும் கடவுள் எல்லாரையும் வைக்கிற மாதிரி வைக்கட்டும். தேங்க்யூ.